ஹாய் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறேன்னா அவேர்னஸ் வீடியோ தான் பார்க்க போகிறோம். என்னோட சப்ஸ்கிரைபருக்கு நான் சொல்லணும்னு தோணுது. ஸோ நிறைய பார்த்துருப்பீங்க, மணி டபுளிங், இந்த ட்ரேட் ஆப் இதெல்லாம் பார்த்துருப்பீங்க. அது வந்து உண்மை கிடையாது. நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு ஸ்மால் அமௌண்ட் போடுவீங்க, அது உங்களுக்கு வின் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ அதில் வின் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் நம்மளுக்கே ஒரு மைண்ட் தாட் வரும், பரவாயில்ல நம்ம கொஞ்சம் அமௌண்ட் போட்டு எடுத்துட்டோமே அப்படின்னு. ஆனால் நீங்கள் நிறைய அமௌண்ட் போடும்போது டக்குன்னு லாஸ் ஆகிடும். நீங்க நிறைய தடவை நோட் பண்ணி பாருங்க. நீங்க யோசிச்சு பாருங்க. நீங்க சப்போஸ் லாஸ் பண்ணியிருந்தீங்கன்னா யோசிச்சு பாருங்க. கம்மி அமௌண்ட்ல வின் பண்ணுவீங்க. சரி வின் பண்ணிட்டோமே, நான் அதிக அமௌண்ட் போட்டா அது லாஸ் ஆயிடும். ஸோ அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. அப்புறம் மணி டபுளிங் 500 ரூபாய் கட்டினா 15,000 ரூபாய் வித்தின் 1 hourல கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ரீசெண்டாக போயிட்டு இருக்கு. அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. நான் ட்ரை பண்றேன்னு எங்க வீட்டுக்கிட்ட சொன்னேன். வீடியோ வேணாண்டி, நம்ம இருக்கிற காசும் வீணாக போயிடும். ஏன்னா நம்ம கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறோம், அந்த காசு வீணாக போயிடும். அவங்க ஈஸியாக அவங்க ஹேண்டில் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு நாளைக்கு எப்படி ஒரு 10லேருந்து 20 பேர் சிக்க மாட்டாங்களா? அப்படி பார்த்தா எவ்வளோ காசு அவங்களுக்கு தேரும். நம்மளுக்கு 500 ரூபான்றது ஒரு பெரிய காசு. எனக்கு ரீசெண்டாக அந்த ஃப்ளிப்கார்ட்லேருந்து நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்க, அவங்களுக்கு BMW கார் விழுந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் ஃபோன் வந்துச்சு. அது ஒரு ஃபார்ம் அனுப்பியிருந்தாங்க. அதில் என் பேர் போட்டு இந்த மாதிரி இந்த கார் உங்களுக்கு நீங்கள் வின் பண்ணியிருக்கீங்க, செலக்ட் பண்ணியிருக்கோம். நான் ஃப்ளிப்கார்ட்டில் டெலிவரி போட்டதே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் டைம் எங்கள் வீட்டுக்காருக்கு இப்போ தான் ரீசெண்டாக ஃப்ளிப்கார்ட்டில் போட்டேன். அப்போ சொன்னாங்க, நாங்கள் ஃப்ளிப்கார்ட்லேருந்து கிஃப்ட்டு அந்த அந்த டிபார்ட்மெண்ட்லேருந்து பேசுகிறோம் அப்படி சொன்னாங்க. அந்த பொண்ணு வெஸ்ட் பெங்கால்லேருந்து கால் பண்ணுறேன்னு சொல்லிச்சு. நான் எங்கள் வீட்டுக்கிட்ட கால் பண்ணி சொல்கிறேன், இந்த மாதிரி ஆஃபர் பண்ணுறாங்க, ஒன்று காரு இல்லைன்னா கேஷாக எடுத்துக்கிறேன்னா எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ அமௌண்ட்டு பே பண்ண சொன்னாங்க. டேக்ஸ் அமௌண்ட்டுன்னு சொல்லி 10,000 ரூபாய் என்னமோ பே பண்ண சொன்னாங்க. என்கிட்ட 10,000 ரூபாய். நான் சொன்னேன், சரி நீங்கள் அந்த அமௌண்ட்டை எடுத்துகிட்டு பேலன்ஸ் அமௌண்ட்டை எனக்கு கிரெடிட் பண்ணுங்க அப்படி சொன்னேன். இல்லை மேம், அது உங்கள் அக்கௌண்ட்டில் இருக்குது, அதை நாங்கள் எடுக்க முடியாது, நீங்கள் தான் எடுக்கணும் அப்புறம் எங்கள் வீட்டுக்காரர் கால் பண்ணி கேட்டதுக்கு நீ ட்ரஸ்டபுளாக எங்கே இருக்குது உங்கள் கம்பெனின்னு கேட்டதுக்கு வெஸ்ட் பெங்காலில் இருக்குது. ஸோ நீங்கள் நேரம் பார்க்கணுன்னா வெஸ்ட் பெங்காலுக்கு வாங்க அப்படின்ட்டாங்க. எங்கள் வீட்டுக்காரர் வெஸ்ட் பெங்காலுக்கு நான் வர்றதா அப்படின்னு சொன்னாங்க. இல்லை, இப்போது உங்கள் ஒய்ஃப் சேலத்தில் செலக்ட் ஆகியிருக்காங்களா, நாங்கள் சேலத்தில் வச்சு ஒரு மீட்டிங் வைப்போம் அப்படின்னும் என்ன மாதிரி மண்டையை கழுவணுமோ அந்த மாதிரிலாம் மண்டையை கழுவுறாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ உங்களுக்கும் இந்த மாதிரி மீஷோ, இந்த ஃப்ளிப்கார்ட், அமேசான் இந்த மாதிரிலாம் நடந்திருக்கும். அதெல்லாம் நம்பாதீங்க. ரீசெண்டாக ஒரு பொண்ணு கூட 500 ரூபாய்க்கு சுடிதார் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு 2 லட்சம் கார் விழுந்துருச்சா ஏதோ சொல்லி அதுக்கு ஏமாந்துருச்சு. ஸோ அந்த மாதிரி பண்ணாதீங்க. நான் ஏமாறுற ஸ்டேஜுக்கு போனேன். அப்புறம் நான் சரி வேண்டாம், எதுக்கு டக்குன்னு லாஸ் ஆகிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் நான் விட்டுட்டேன். ஸோ நீங்களும் பார்த்துருங்க. நான் இந்த ஆன்லைன் ஜாப்பு அதையும் நம்பாதீங்க. ஆன்லைன் ஜாப்பு, இந்த பேக்கிங் ஜாப்பு அது இதுன்னு சொல்லி போடுறாங்க. எங்களுக்கு கூட ரீசெண்டாக வந்துச்சு ப்ரொமோஷன் பண்ண சொல்லி. நாங்கள் அது 1 hour மீட்டிங் அட்டன் பண்ணணுமா. 1 hour மீட்டிங் அட்டன் பண்ணி அதை நம்ம ப்ராடக்ட் சேல் பண்ணி அவங்க கம்பெனியை டெவலப் பண்ணணுமா. டெவலப் பண்ணால் 3 month ஒரு லேடி ஒர்க் பண்ணியிருக்காங்க. அதில் சம்பளமே ஏன் பண்ண கிடையாது. டைரக்டர்ன்ற பொசிஷனுக்கு போனால் தான் சம்பளம் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நிறைய பேர் காசு எடுத்திருக்கேன்னு சொல்கிறாங்க. அது உண்மையாக பொய்யான்னு தெரியல. ஆனால் கண்டிப்பாக இதுக்கு ரெஃபர் ஒர்க் பண்ணணும். நம்மளால் ஒவ்வொருத்தவங்ககிட்டையும் ஃபோன் பண்ணி எடுங்க, இது பண்ணுங்கன்னு சொல்ல முடியாது நம்மளுக்கு. ஸோ குயிக்காக முடிஞ்சிருந்தா நம்ம அதை வேலையை சூஸ் பண்ணுறோம். அது ட்ரஸ்டபுளாக இருக்க மாட்டுது. நான் அனுபவப்பட்டிருக்கேன். நான் ஆன்லைன் ஜாப் டெய்லி பண்ணுவேன். இப்போ கூட பண்ணிட்டு இருக்கேன். ஒவ்வொரு ஜாப்பாக தேடி பிடிப்பேன். அவங்க திடீர்னு 1 hour மீட்டிங் அட்டன் பண்ணணுமா. 1 hour மீட்டிங் அட்டன் பண்ணணும்னு சொன்னாலே சரி ரெஃபர் பண்ணுற ஒர்க்கு தான். இந்த ஒரு தடவை 1 hour மீட்டிங் கூட அட்டன் பண்ணேன். அவங்க ப்ராடக்டை நம்ம வாங்கணுமா, வாங்கி நம்ம யூஸ் பண்ணி பார்க்கலாமா, இல்லை மற்றவங்களுக்கு ரெஃபர் பண்ணலாமா. ஒரு 3 மாதம் வாங்கி இது பண்ணுனா நம்மளுக்கு காசு போடுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஏமாந்துடாதீங்க, பார்த்துருங்க. நம்ம வீட்டில் இருக்கிறவங்க வீட்டு செலவுக்காச்சும் ஆகும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறோம். ட்ரஸ்டபுளாக ஏதாச்சும் இருந்துச்சுன்னா பாருங்கள், இல்லைன்னா உங்கள் மனசாட்சிக்கே தெரியும் வேணாம் அப்படின்னு தோணும். எதுவுமே முன்பணம் கட்டுறதை கட்டாதீங்க தயவு செய்து. இந்த ரெஃபர் பண்ணுற ஒர்க்கும் நம்மளுக்கு ஒர்க் ஆகாது. எது உங்களுக்கு தோணுதோ அதை செய்யுங்க. நான் நிறையவே கஷ்டப்பட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் வீட்டுக்காரர் என்னை திட்டிகிட்டே இருப்பார், வீட்டிலேருந்து கம்முன்னு இருந்து பிள்ளைங்களை மட்டும் பார்த்துக்கடி, எதுக்குடி இந்த வேலை உனக்கு அப்படின்னு. நம்ம செலவுக்கு ஆயிக்கட்டுமேன்னு தான் நம்ம வீட்டில் இருக்கிறவங்களாம் யோசிப்போம்.
ஸோ இந்த மாதிரி யார்கிட்டையும் ஏமாந்துடாதீங்க. நான் என்னோட சப்ஸ்கிரைபர்களுக்கு சொல்லணும்னு தோணுச்சு, அதனால சொல்கிறேன். சரிங்களா? யார்கிட்டையும் ஏமாந்துடாதீங்க. பார்ட் டைம் ஜாப், ஒர்க் ஃப்ரம் ஹோம் இதெல்லாம் பார்த்து ஜாயின் பண்ணுங்க. இந்த டேட்டா என்ட்ரி ஜாப்னு சொல்லி அப்ளை பண்ணேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு வந்துட்டு வரிசையாக வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஃபோனு வரிசையாக வந்துட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் 300 ரூபா, இதை பே பண்ணணும் அப்படின்னாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதை பே பண்ணி அதுக்குள்ளே போனால் அதுக்கப்புறம் ஒரு பே, இந்த மாதிரி தான் வரும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் பார்த்துருங்க. ஸோ வந்துட்டு யாரையுமே நம்பாதீங்க. நம்புற மாதிரி இல்லை, எல்லாம் டிஜிட்டல் வேர்ல்டு ஆனதுனால எல்லாமே மோசமாக இருக்குது. முன்னாடிலாம் வந்துட்டு பேங்க்கில் போய் தான் சலான் எடுத்து ஃபில் பண்ணி காசு வாங்குவோம். இப்போ வந்து டிஜிட்டல் வேர்ல்டு ஆனதுனால எல்லாருமே ரொம்ப ஏமாறுறோம் நம்ம. ஸோ வந்து பார்த்து இருந்துக்கோங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு, எனக்கு தெரிஞ்சு இந்த டேட்டா என்ட்ரி ஜாப்ல இப்படி ஆச்சு. அதுக்கப்புறம் மணி டபுளிங் வந்துட்டு நான் ஸ்டார்டிங்லேயே சொன்னேன் இல்லைங்களா, மணி டபுளிங் வந்துட்டு 3000 ரூபா போட்டால் 15,000 ரூபா ப்ராஃபிட்னாங்க. நான் ஜஸ்ட் ஹாய்ன்னு தான் அனுப்புனேன். அந்த ஹாய்ன்னு அனுப்புன உடனே வரிசையாக வருது, ஹாய் சார், ஹவு மச் யூ ப்ராஃபிட் அப்படின்னாங்களா. 3000 போட்டால் 45 மினிட்ஸில் நீங்கள் வந்து 15,000 ஏர்ன் பண்ணி அப்படின்னாங்க. அவன் நம்பவே இல்லை. 500 இருக்கு, பே பண்ணிக்கலாமா அப்படின்னு தான் கேட்டேன். அவன் வந்துட்டு நோ அப்படின்னா ஐ ஹேவ் நோ மணி அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் அந்த 500 ரூபாய் விட்டு வைக்கல ஃப்ரெண்ட்ஸ். மறுபடியும் ஃபோன் பண்ணி மறுபடியும் மெசேஜ் பண்ணி ஸோ ஓகே சார் யூ கேன் பே த அமௌண்ட் அப்படின்னு சொன்னா, நான் பே பண்ண ஒரு 500 ரூபாய்க்கு இன்னைக்கு எஞ்சா அப்போ இவன் ஏமாத்துறமா இன்னும் மெசேஜ் பண்றான் ஃப்ரெண்ட்ஸ். நான் நம்பரை பிளாக் பண்ணிட்டு போயிட்டேன். ஸோ இந்த மாதிரி ஏமாந்துடாதீங்க. இதுதான் என்னோட சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே சொல்லணும்னு சொல்லிட்டேன். ஸோ பார்த்திருங்க. நம்மளோட ஒவ்வொரு காசும் வந்து நம்ம கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற காசு அடுத்தவங்க கையில் போக வேணாம். சரிங்களா? நம்ம சப்போஸ் ஏமாந்தாலும் அவன் கடவுள் வந்து அவரை கண்டிப்பாக பார்த்துப்பாங்க. இருந்தாலும் நம்ம ஏமாறுறோம்னு தெரிஞ்சு ஏமாறுறது தப்பு. ஸோ பார்த்திருங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. பாய். இன்னும்மா பாய்.